இங்க ஹீரோ அவினாஷ் போட்டோகிராஃபில ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் அப்பா ஃபோர்ஸ் பண்ணதால ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பிடிக்காம ஒர்க் பண்றதால தினமும் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றான். அப்போ அவினாஷ்க்கு ஒரு கால் வருது, டூர் வந்த இடத்துல அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு. பாடியை பிளேன்ல அனுப்பி இருக்கும், போய் கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லிட்டு பெருசா ஃபீல்லாம் பண்ணாம கிளம்புறான். ஏன்னா அவனுக்கு அவனோட அப்பா கூட பெருசா அட்டாச்மெண்ட்லாம் இல்ல. ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை வேணா எடுத்துட்டு வர சொல்லி பாடியை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. வந்து பாடியை புதைக்கலான்னு பார்த்தா வேற ஒரு லேடியோட பாடி திருப்பி போய் அந்த பிளேன் கார்கோல சண்டை போட ஹீரோ மாதிரி இன்னொரு ஆள் என்னோட தங்கச்சியோட திங்ஸ் வரவே இல்லைன்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹீரோ இந்த கார்கோக்காரங்க கிட்ட இந்த லேடியோட ஃபேமிலி அட்ரஸ் வாங்கி கால் பண்ணா தாஹிரான்றவங்க போன் எடுக்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட இருக்கிறது என் அம்மாவோட பாடி தான், நான் சிங்கிள் பேரண்ட், என்னால ஹாஸ்டல் பிசினஸ் விட்டு வர முடியாது, நீங்களே வந்து பாடியை மாத்திக்கிறீங்களான்னு ரொம்ப அழுகுறாங்க. அவினாஷ் இறக்கப்பட்டு சரின்னு ஒத்துக்கிறான். அப்படி இவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அந்த தாகிரா கால் பண்ணி என் அம்மா இறந்தது ஊட்டியில காலேஜ் படிக்கிற என் பொண்ணு கிட்ட சொல்ல கால் பண்ண, அவ காலே எடுக்கல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. நாங்க வர வழி தான், நாங்களே செக் பண்ணி கூட்டிட்டு வரோம்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒரு வழியா ஊட்டியில போய் அந்த பொண்ணை தேடினா அவ பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து எகிரி குதிச்சு வரா. அதுவே இவங்க ரெண்டு பேருக்கும் அவன் மேல பேட் இம்ப்ரெஷன் ஆயிடுது. வந்த பொண்ணு பாட்டி பாடியை பார்க்கணும்னு ஓபன் பண்ணி பார்த்தா பிளேன் கார்கோல தங்கச்சியோட திங்ஸ் காணும்னு சண்டை போட்ட ஆளோட திங்ஸ் இருக்கு. சரி பாவம் போற வழி தானே, அதை அப்படியே போய் கொடுத்துடலான்னு போனா அந்த வீட்டுல கல்யாணம் நடக்கிறதுக்கு இப்போ இந்த டெத்தால போஸ்ட்போன் ஆயிருக்கு. திங்ஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது ஹீரோ ஃப்ரெண்ட் கடன் வாங்கின ஆளுங்க வந்து கடன் கொடுக்கலன்னு பாடியோட வேனை தூக்கிறாங்க.